உழவன் வாடிக்கையாளர் மற்றும் உழவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உழவன் பொருளை வாங்குற ஸ்ப்ரேயர் ஆகட்டும், இன்ஜின் ஆகட்டும், எல்லா பொருளுக்குமே 6 மாதம் தயாரிப்பு உத்தரவாதம் கொடுக்குறோம். அதாவது மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம வாங்கும் போதே அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன பராமரிக்கணுன்றதை நம்ம பில்லிலே பின்பக்கம் தமிழ்லேயே டைப் பண்ணி கொடுத்துட்றோம். அதே சில வாடிக்கையாளர் சரியாக பராமரிக்கிறது இல்லை. சில பேர் மறந்துடுறாங்க. சில பேர் கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுங்கிறதையும் தெரியாமல் போயிடுது. இப்போ புது இன்ஜினை சில கஸ்டமர் வாங்கும்போது இப்போ கம்பெனியில் என்ன ஃபால்ட்னா நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க, நாங்கள் என்ன மாதிரி ஃபால்ட் ஆனிச்சுன்னா நாங்கள் எப்படி அந்த பேமெண்ட்டை ஏற்றுக்கிறது நிறைய டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் என்ன பண்ணுறோம்னா கம்பெனி சைட்லேருந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும், புதுசுலேயே எப்படி வருது, அதுக்கு நாங்கள் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம், அதேமாதிரி ஒரு வாடிக்கையாளர் ஒரு இன்ஜினை என்ன ஃபால்ட் அவங்க பண்ணாங்க, அதுக்கு நாங்கள் எப்படி கம்பெனிலேருந்து வாரண்டி பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத விளக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா தயாரிப்பு கோளாறுனால வந்த புது இன்ஜின் ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்க புது இன்ஜினே மாற்றி கொடுத்துட்டோம். ஏன்னா அதை சரி பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா கம்பெனி இன்ஜின்கிறப்ப வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கம்பெனியில் தான் பண்ணுவாங்க. அப்போ அதை முடிவு பண்ணுறது கம்பெனி தான். நீங்கள் ஏதோ ஃபால்ட்டு சொன்னாலும் நாங்கள் அதை வீடியோவாக எடுத்து அனுப்புவோம். இது உண்மையிலே எங்களுடைய கோளாறு தான், தயாரிப்பு கோளாறு தான் அப்படிங்கிறப்ப அவங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க, நீங்கள் புது இன்ஜின் கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லையா சரி பண்ண கொடுக்க முடியும், சின்ன ஃபால்ட்டுனாலும் அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுமாரி அந்த கோளாறுகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சில இன்ஜின் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபால்ட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வாரண்டியில் கம்பெனிக்கே அனுப்பினாலும் இதுதான் உங்களுக்கு தெரியுது, இது கஸ்டமருடைய ஃபால்ட்டு, மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணல. அப்போ இது கம்பெனி இதில் வராது. ஆனால் நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறதுனால கம்பல்சரி அதை சர்வீஸை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பட் வாரண்டியில் வருதா நான் வாரண்டியில் வருதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னென்ன ஃபால்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி அதை சரி பண்ணிக்கலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா புது இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமர் கொடுத்தோம். அவங்க அப்படியே வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கீழே ஆயில் சொட்டி இருக்குது, எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுமாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது கிராங்க் கேஸில் அந்த பேக்கிங் லேஸாக லூஸ் இருக்குது. இது புது இன்ஜினுங்கிறனால இதையும் பிரித்து வேலை பார்க்கலாம். ஆனால் இது புதுசுங்கிறனால கம்பெனிக்கு அனுப்பி அவங்களுக்கு புது இன்ஜினே மாற்றியே கொடுத்துட்டோம் ரீப்ளேஸ்மெண்ட்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா புது இன்ஜின் வந்தது தான் உள்ளே லாக் ஆகிடுச்சு கம்ப்ரஸரில். இப்போ பார்த்திங்கன்னா இழுக்கும்போது ரீகாயில் சுற்றவே இல்லை இன்ஜின். இப்போ அந்த இன்ஜினும் பார்த்திங்கன்னா இதே வீடியோ அனுப்பணும், கம்பெனியில் அப்ரூவல் கொடுத்தாங்க, கஸ்டமருக்கு புது இன்ஜினாகவே மாற்றி கொடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி உள்ளதெல்லாம் புதுசு மாற்றி கொடுத்துடலாம். ஏன்னா இது யூசேஜே பண்ணலை. அது மாதிரி இது பார்த்திங்கன்னா பம்பு டேமேஜ் பம்பு பார்த்திங்கன்னா அடியில் கஸ்டமர் ஊற்றும் போதே மாரி ஊற்றுனுச்சு தண்ணி வாட்ரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் தயாரிப்பு கோளாறு. அங்கேருந்து வரும்போதே கம்ப்ளைண்ட் ஆகி வந்துச்சு. அப்போ கஸ்டமர் இதை எதுவுமே பண்ணலை. ஸோ இதெல்லாம் கம்பெனி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இது அடுத்து பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் ஃபால்ட்டு. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த துரு பிடிச்சிருக்கா, பெட்ரோல் வாங்கும்போது அதில் அதாவது தண்ணி மிக்ஸ் ஆச்சுன்னா இதுமாரி துரு பிடிச்சிரும். அப்போ அந்த கார்பரேட்டர் பிளாக் ஆகி இன்ஜின்லேயே அந்த ஆயில் ஓவர்ஃபுல் ஆகி பெட்ரோலு ஆயிலில் மிக்ஸ் ஆகி லாக் ஆகிடுச்சு. கஸ்டமர் சைடும் பிடிச்சி இழுத்து ரோப்பு அறுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வாரண்டியில் வராது. ஏன்னா நமக்கு தெரியும் கம்பெனிக்கே அனுப்பினாலும் அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா இது உங்களுக்கு இமேஜஸ் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, துரு பிடிச்சிருக்கு தண்ணி உள்ளே போயிருக்குன்றது. ஸோ அதனால் வாரண்டி வராது. இருந்தாலும் நம்ம உழவன் அக்ரோவில் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி அதை ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுலேயும் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி கம்மியாக வாங்க முடியுமோ அதுலேயும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதுக்காக நம்ம கூட பணம் மாட்டோம், சர்வீஸை கம்மி பண்ணி தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். வேறு எதுவும் டீட்டெயில்னால் ஷோரூம் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.